ஹாய் ஆல், என்னோட நேம் பிரியதர்ஷினி. நான் மேடவாக்கம்லேருந்து வரேன். ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. செல்வா மெட்டர்னிட்டி கிளினிக் எப்படி தெரியும்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க யூஸ்வலாக நம்ம பேசுவோம் இல்லையா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி. ஸோ அப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க செல்வா மெட்டர்னிட்டி கிளினிக் அண்ட் டாக்டர் மிஷா பெப்சி மேம். எனக்கு அப்போ தான் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் மேமை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. பிகாஸ் நம்ம செவரல் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு வந்திருப்போம். எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடையாது. பட் ஃப்ரெண்ட் சொன்னாங்கன்றதுனால நான் மேமை பார்த்தேன். மேமை பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே மேம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேபி இருக்குமா, நான் சொல்கிற ப்ரொசீஜர்ஸ், நான் சொல்கிற டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுங்க. எவ்ரி திங் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மேம் சொன்ன மாதிரி நான் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எனக்கு தேவை, என்னோட ஹஸ்பண்ட்க்கு தேவை எல்லாமே நாங்கள் எடுத்தோம். என்னென்ன டெஸ்ட்டு, டயட்ஸ், சில விஷயங்கள் மேம் சொன்ன ஃபுட்ஸு எல்லாமே நாங்கள் மேம் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம். 2022 நான் மேமை பார்த்துட்ருக்கேன். இப்போ 2025 நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அண்ட் 2025 அக்டோபரில் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக மேம்னால தான். ஆக்சுவலி நான் மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஹர். அவங்க இல்லைன்னா எனக்கு இப்போ எனக்கு ஒரு 5 months பேபி இருக்காங்கன்னா கண்டிப்பாக மேம்னால தான், அவங்களோட கைடன்ஸ்னால தான், அவங்களோட பேஷன்ஸ், லவ் அண்ட் சப்போர்ட்னால தான். எனக்கு மேம் கிட்ட பிடிச்சது என்னென்னா, என்ன டைம்னாலும் மேம் அவைலபிளாக இருப்பாங்க. என்ன டைமுக்கு நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ, நமக்கு இப்போ ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி இருக்குது ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்றப்போ மேம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்ன டைம்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன டைமாக இருந்தாலும் ஷீல் கைடஸ். உடனே நம்மள ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் எனக்கு எத்தனை டாக்டர்ஸ் அந்த மாதிரி இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு தெரியாது. பட் மேம் இந்த விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மேம். எல்லாருக்கும் தெரியும் இப்போ பேபி இல்லைன்னா எவ்வளோ சஃபர் ஆகும்னு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 years எனக்கு மேரேஜ் ஆகி பேபி இல்லாமல். எவ்வளோ நான் ஃபேமிலியிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் சரி, நான் எவ்வளோ சஃபர் ஆகியிருக்கேன்றது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மெயின் ரீசன் எனக்கு இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மேம் தான். யாராக இருந்தாலும் மை சஜஷன் இஸ், நீங்கள் கண்டிப்பாக மேமை ஒன்ஸ் பாருங்கள். மேம் சொல்கிற அட்வைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்க மாதிரி எல்லாருமே ஒரு பேபியோட ஹாப்பியாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மிஷா பெப்சி மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ், love and support. Always grateful to you, ma'am.